இந்த இயக்கத்தில் உண்மையான தொண்டர்கள் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனை விட்டு யாரும் நகர மாட்டார்கள். இன்றைக்கு கூட செய்தி ஒரு பத்திரிகை கேட்டார்கள், நீங்க கூட அங்க போறீங்களான்னு. சத்தியமாக இந்த மூலமாக சொல்றேன், நான் இருந்தாலும் அழிந்தாலும் தேசிய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும்தான் எனக்கு. நான் பொது மேடையிலே பேசுகின்ற போது சொல்வேன், அரசியல் இயக்கத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் இன்றைக்கு என் தலைவன் தான். எனக்கு அரசியல் கட்சியுடைய தலைவர், எங்களுக்கு வழிகாட்டிய தலைவர் என் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இன்றைக்கு நான் இந்த சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறேன் என்று சொன்னாலும் சரி, இல்ல போனவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியது யார் என்று சொன்னால் என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். ஆனால் போன இடத்திலே அவர்களை கனவு காண்டிருக்கிறார்கள், மீண்டும் நாங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிடும் என்று. ஒருபோது வட்ட செயலாளராக கூட ஆக முடியும். இதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விட்டு 8 பேர் சென்றார்கள், ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய நிலைமை எப்படி பார்த்தீங்களா? இன்றைக்கு கிளை செயலாளர் கூட ஒரு பதவி கிடைக்கவில்லை. அதே போலதான் இன்றைக்கு போயிருக்கிற இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அல்லது 4 சட்டமன்ற மாவட்ட கழக செயலாளருக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட போகிறது. இந்த இயக்கத்தை உருவாக்கியதற்கு காரணம் என்ன? என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டியதுதான் என்னுடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த இயக்கத்தை உருவாக்கினோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு என்னுடைய தலைவனை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு மக்கள் நல கூட்டணி வந்திருக்கிறார்கள். இது பெருமையோடு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். இன்னைக்கு லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு தலைவரை தான் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று இன்றைக்கு தேமுதிக இருக்கின்ற அத்தனை தொண்டர்கள் 50 லட்சம் உறுப்பினரும் கண்டிப்பாக பாடுபட்டு 2016 என் தலைவன் முதலமைச்சர் ஆகுவதை எந்த கட்சியாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதை தடுக்க முடியாது. இதுதான் உண்மை. இப்போது அவர் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னாடி ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஏதோ ஒரு மாய வழியை வீசி உங்களுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்து இது கொடுக்கிறோம், மந்திரி பதவியை கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அதை அழைத்திருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். இல்ல உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்களே எப்படி போட்டுங்க, நீங்க போட்டுங்க. சென்ற முறை 8 பேர் அதிமுக போனாங்க. இப்போது யார் என்ன செய்யறாங்க உங்களுக்கே தெரியும். இது கண்டிப்பாக சொல்றேன், இது என்னுடைய தலைவர் உருவாக்கிய கட்சி. இந்த கட்சியை அழிக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக அழைத்து போவார். ஏனென்றால் உதாரணம் சொல்ல போனா இன்னைக்கு மண்டபத்தை இடித்தார்கள், 5 வருடம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைமைதான் இந்த இயக்கத்தை அழைக்க நினைத்தவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு வரலாற்றிலே அவர்களுக்கு இடம் கிடையாது என்று சொல்லுகிறேன். அவங்க பொதுக்குழு கூட்டி தான் நீக்கணும், நீக்கினது அதிகாரப்பூர்வமானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சார், இது பொதுக்குழுல முழு அதிகாரம் இவருடைய தலைவர் கேப்டன் அவர்கள் தான் இருக்குன்னு சொல்லுகிறாங்க. என் தலைவர் என்ன வேணா யாராவது முடிவெடுக்கலாம். ஒரு கடைக்கோடி தொண்டனை இன்னைக்கு கொள்கை பிரிவு செயலாளர் ஆக்கலாம், கடைக்கோடி தொண்டனை ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கலாம். இந்த உரிமை தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வேஷம் போட்டிருக்காங்க. நாங்க கூட்டணி அணியை அறிவிச்ச எத்தனை அணி அறிவிப்ப? இது போல தமிழ்நாட்டில் எவ்வளோ அணி உருவாக்கிது, அந்த அணிலாம் எங்க போயிருக்கிறதுல நாங்களும் பார்த்துக்கிறோம். ஆனா 30 வருஷம் யார் வகிச்சாரு சொல்லுங்க பாப்போம். யாரு அவர் 30 வருஷம் சொன்னா அவரே சொல்லிக்கலாம். ஒரு நிமிஷம். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல இன்றைக்கு சீனன் எடுத்துக்கொண்ட அந்த அண்டம் எனக்கு தான் தெரியும். யாரு எத்தனை வருஷமா இருந்தாங்க, அவரை எப்போது மாவட்ட செயலாளர் மன்றத்துக்கு மாவட்ட தலைவர் ஆனார் எனக்கு தெரியும். புரியுதா? என்கிட்ட இந்த கேள்வியை கேட்காதீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா யாரு என்னென்ன மாவட்டம், எந்த மாவட்டத்தில் தலைவராக இருந்தா, செயலாளர் இருந்தா, பொருளாளர் இருந்தா, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எல்லாமே எனக்கு தெரியும். அவர் சொல்லிக்கலாம் பெருமையா, நான் 30 வருஷம் சரி 30 வருஷம் ஓய்ச்சிட்டு தான் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காரு, கொள்கை பிரிவு செயலாளர் பதவி கொடுத்திருக்காரு, சட்டமன்றத்தில் எதிர்கட்சி கொரோனாவா கொடுத்திருக்காரு. இது போதா? இது மாதிரி எல்லாம் ஒன்றே சொல்லு. அங்கே போல இது மாதிரி கொடுத்துருவாங்களா? கூட சொல்லு, பொருளாளர் பதவி கூட சொல்லு, இல்லை பொதுச்செயலாளர் பதவி கூட சொல்லு. ஏன் கொள்கை பிரிவு செயலாளர் பதவி கூட அங்கே கிடைக்காது. இதுதான் நிலைமை. ஒரே ஒருத்தர் சொல்லுங்க, தலைவர் தொண்டர்கிட்ட எல்லா இடத்துலையும் கருத்து கேட்கிறார், யார் பக்கம் கூட்டணி போகணும், எப்படி போகணும். அது சொன்னது எல்லாரும் உண்மைதான், யார் எந்தெந்த கட்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியா தலைவர் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுக்கு கட்டுப்படுவது தான் உண்மையான தொண்டை. இதுதான் உண்மை. எல்லாருடைய கருத்து கேட்டார்ல, அதை முதல்ல நீங்க நினைச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் கருத்து சொன்ன உங்க கருத்தை எடுத்துக்கணுமா? இன்னைக்கு நீங்க கடைக்காரன் இப்ப அங்க போயிட்ட பணக்காரன் ஐடியா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் ஓடிச்சிருக்கிறோம்.
நானும் தான் வச்சுக்கிறேன். வேறு அக்பர் இருக்காரு, ராஜன் இருக்காரு, காமராஜ் இருக்காரு, எல்லாரும் ஒரு விதத்தில் உழைச்சிருக்கிறாங்க. யாரும் உழைக்கலன்னு சொல்ல. தலைவர் அது எப்போது என்ன செய்வாரோ அது கண்டிப்பாக ஒவ்வொரு தொண்டனுக்கு செஞ்சு கொடுப்பார். அதே போல 24ஆம் தேதி ஒரு கடிதம் கொடுத்தா சொன்னாங்க, அது உண்மையா? அன்னைக்கு கொடுக்கப்பட்டதா? அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது சார்? இது போல தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் கடிதம் போடுறாங்க வந்துட்டு இருக்கு. இவங்க 10 பேர் சேர்ந்து வெளியில போன 10 பேர் 100 பேர் 1000 கடிதம் வருது. எல்லா கடிதமும் பிரிச்சு பார்த்து படிக்கிறாரு. படிக்காமலாம் கிடையாது. அது வந்து அவருக்கே தெரியும். படிக்கலன்னு இந்த யாருமே மறுப்பு சொல்ல முடியாது. கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சேர்ந்து ஒரு கொடுத்திருக்காங்க, ஒரு கடிதமா கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அது உண்மையா வந்து 24 தேதி அது மாதிரி ஒரு கடிதம் கிடைச்சதா? அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கும்? அதுதான் நான் சொல்றேன்ல, கடிதம் கொடுத்தது உண்மையா இருந்தா எல்லா கடிதத்தையும் பிரிச்சு பார்த்து தான் இருக்கிறோம். நீ வாய்மொழியாவே உத்தரவு சொல்லியிருக்கிறீங்க, கடிதத்திலே சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி நானும் சொன்னேன். அது வந்து தலைவர் இறுதியா முடிவு எடுத்துட்டு அது கட்டுப்பட்டு தான் போகணும். அதை விட்டுட்டு நீ போய் தனியாக கட்சி போய் ஆரம்பிக்கிற தேமுதிக எடுத்துலாம் தயவு சொல்லக்கூடாது. கூட்டணி கொடுத்த கட்சி அந்த படத்துக்கு சார் மக்கள் கூட்டணிக்கு செல்ல வேண்டாம் தயவு சொல்லல. அதிகமா கூட்டணி யாருக்கிட்ட போகணுமோ அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். அது தலைவர் கடைசியாக முடிவு எடுக்கணும். சரி, இப்ப நாங்க சொல்றோம் அந்த கட்சியில போன தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பாங்களா? இன்னைக்கு மக்கள் கூட்டணி தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா வீட்லயே எடுத்துட்டாங்க. யாரு? அவருடைய சந்திரகுமார் அவருடைய குற்றச்சாட்டு என்னன்னா தலைவருக்கு தெரியாம அந்நியாரும் சுதீஷும் சேர்ந்து எடுத்த முடிவு. இப்ப நான் சொல்லட்டுங்களா? இப்ப முதல்ல வீட்டுல எடுத்த முடிவால் தான் உனக்கு கொரோனாவை குத்த வேண்டாம் சொல்லட்டுங்களா? அப்போ உனக்கு சந்தோஷம் வந்ததா? சொல்லு பாப்போம். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு உனக்கு கொள்கை பரப்பு செயலாக கொடுத்தாங்கல்ல, எனக்கு தலைமையில் செயலாக கொடுத்தாங்கல்ல, இது முழுக்க தலைவரால் கொடுக்கப்பட்ட பதவி. இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு வெளியே போயிட்ட பேருக்கு 1000 காரணம் 1000 சொல்லலாம், என்ன குத்தம் சொல்லலாம். உள்ளே இருக்கும்போது நீ எதிர்த்து இல்லைங்க நான் இப்படிதான் இருப்பேன் அது சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு உண்மையானுக்கு ஆண்மனுக்கு அழகு. இதுதான் உண்மை. சார், தமிழ்நாட்டில் 4 ரணிலாம் ஆரம்பிச்ச காலம்லாம் நான் பார்த்துருக்குறேன். பாமகவை எவ்வளோ உடைச்சாங்க, திமுக எவ்வளோ உடைச்சாங்க, எல்லா கட்சியும் உடைச்சிருக்காங்க சார். இதெல்லாம் வந்து ஒரு நாள் விளம்பர செய்திங்க. ஒரு வாரத்துக்கு விளம்பர செய்தி தான் இதெல்லாம் வரும். அது அப்புறமா வந்து அவங்க எங்க இருக்காங்களோ ஏது இருக்காங்களோ தெரியாது. இது விளையாடாது. உதாரணத்துக்கு கடலூர்ல துரை மகாதேவன் இருக்காரு. அவர் வந்து 2006 எங்க கட்சி சின்னத்தில் நின்று ஒன்றிய கட்சியில தேர்ந்தெடுத்தாரு. அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சிக்காரர் அவரை வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவரும் கொஞ்சம் போயிட்டாரு. ஆனால் போய் 2 வருஷத்துல வந்து இன்னைக்கு வருத்தப்பட்டு 3 வருஷமா தலைவர்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, எனக்கு திரும்ப மீண்டும் தேமுதிக இணைச்சுக்கன்றாரு. என் தலைவர்கிட்ட ஒன்னே ஒன்று, எதிரியை கூட மன்னிச்சிடுவார், துரோகியை மன்னிக்கவே மாட்டார். அதான் என் தலைவர். எதுக்குமே எதுவுமே தேவையில்லை. எல்லா மாவட்ட செயலர் வராங்க, தலைவருக்கு தைரியப்படுத்திருக்கிறாங்க. சார் எல்லா எம்எல்ஏ வந்திருக்காங்க சார். அங்க பேட்டி கொடுத்துருக்காங்க சார். தலைவர் அவங்க எல்லாம் சந்திக்கிறாரா? சந்திப்பார் சார். சார் தினந்தோறும் சந்திக்கிற தலைவர் தான் சார். புரியல? இல்ல பாய்ஸ் கார்ல இருந்து மேல இருந்து மைக்ல பேசுற இயக்கம் கிடையாது. இறங்கி போகும்போது நேரம் இறங்கும் போதே இப்போ ஒரு 100 பேர் இல்லை 1000 பேர் பார்த்துடலாம் காரை விட்டு இறங்கும் போது. அப்படிப்பட்ட தலைவர் தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். மேலும் சில எம்எல்ஏக்கள் போவாங்கன்ற மாதிரி சார். யார் வேணா போட்டோம் சார். என் தலைவனை வந்து அழிக்க முடியாது சார்.